இது ஒரு விளையாட்டா? அது பெண்கள் கிட்ட விளையாடுறது விளையாட்டு இல்லைங்க. கொஞ்சம் திருநீர் போட்டாலே வாழ்க்கை நல்லா வந்துடும்னா மொத்தமா அடிச்சா பெரிய நானும் கோயில் போய் நானும் சாமி கும்பிடக்கூடிய இல்லங்க. பூணூல் போட்டவங்க குடிக்கலாமா? அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா, அந்த உரிமை இல்லையா? நீங்க மத்தாளுங்க குடிக்க எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது. ஏன் எதிர்க்கிறீங்க? நாங்க ஏதோ சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஆடுவோம், நல்லா லுங்கிட்டான். மதத்தை வைத்து அரசியல் செய்கிற, பிழைப்பு நடத்துகிற ஒரு அயோக்கியனாவது அது கடவுள் இருக்குன்னு நம்புனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சரக்க போட்டு சாமிக்கு முன்னாடி ஆடுவானா? திராவிடர் கழகத்துக்காரன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை பாஜக ஆன்மீகத்தின் பேரால் அரசியல் செய்யக்கூடிய, மதத்தின் பேரால் அரசியல் செய்யக்கூடிய ஆன்மீகத்தை காப்பாற்றுவதுதான் எங்களோட அரசுடைய நோக்கம் சொல்றது உண்மையாக இருந்தது. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களாக சோஷியல் மீடியா முழுக்க ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அதிர்ச்சியை ஆகுது பார்த்தா. ஏன்னா அர்ச்சகர்கள் அப்படிங்கும்போது நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய எல்லாருமே வந்து மதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். அப்படிங்கும்போது ஏற்கனவே பல வீடியோக்கள் வந்திருக்கு. ஆனாலும் இது மறுபடியும் வந்து அவங்க வந்து ஒரு அரைகுறை ஆடையோட கீழே வந்து இந்த ஜூஸ் பாட்டிலு, டம்ளர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு அவங்க குத்தாட்டம் போடுற மாதிரியான வீடியோஸு இதெல்லாம் பார்க்கும்போது டான்ஸ் ஆடுறது எல்லாருக்குமே நல்லா தான், அது ஒரு வகை இருக்குது. ஆனால் இவங்க ஆடுறது அப்படி இல்லை. இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயில் அர்ச்சகர்கள் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. தலைமறைவாக இருக்காங்க இப்போதைக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்களும்? இல்லை, தலைமறைவாக இருப்பது முக்கியம் இல்லை. நாங்கள் ரொம்ப நல்லவங்க, அதனால தான் தலைமறைவாக இருக்கோன்னு வீடியோ போடுறாங்க. எங்களை பற்றி தப்பாக பரப்பிட்டாங்க, எங்கள் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சு போட்டு விட்டாங்க வீடியோவை. நாங்கள் என்னங்க பண்ணுறது? சரக்கு அடிக்கலை. ஆனால் இந்த வகையில் வந்து ஒரு புத்திசாலி யாராவது இதை கண்டித்தார்களா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மது போதையில் தானே ஆடுனாங்க. அது வந்து டாஸ்மார்க்ல தானே வைக்கிறாங்க. அப்போ திமுக அரசு தானே காரணம் சரக்கு அடிச்சுட்டு ஆடினதுக்கு என்று கூட அவங்க சொல்லலாம். இல்லை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கிட்ட இந்த டாஸ்மாக் தொடர்பான கேள்வி கேட்கும்போது விஷம் கூட தான் கடையில் விற்கிறான், எல்லாரும் வாங்கி குடிப்பீங்களான்னு கேட்டாங்களே. டாஸ்மாகில் விற்கிறான், குடிக்கிறவங்க வாங்கி குடிக்கிறாங்க. அர்ச்சகர்களும் அங்கே போய் வாங்கி குடிச்சிட்டு ஆடலாம், அது தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அர்ச்சகர்கள் மனிதர்கள் தானே. தேவகுமாரர்கள் வந்து ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்தது மாதிரியே பேசுறீங்களா எல்லாரும்? இல்லப்பா, ஒரு மகத்துவம் இருக்கு, ஒரு புனிதத்துவம். நம்ம என்ன சொல்றதுன்னா, அர்ச்சகர்கள் தண்ணி அடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியல. தனியா போய் அடிக்கடா, கோவிலில் வச்சு ஆடாதீங்கடான்னு தான் பக்தர்கள் கேட்கறான். வேற என்ன கேட்கறான்? சரக்கு தனியா வச்சு அடிப்பா, வீட்டில் வச்சு அடி, எங்கேயாவது வச்சு அடி. புனிதம் வாய்ந்தவர்கள் சார். கோவிலுக்கு வரும்போது அசைவம் சாப்பிடுறாங்க. பூணூல் போட்டு சுவாமி கிட்ட நைவேத்தியம் பண்ணக்கூடிய நபர் வந்து குடிக்கலாமா? அதை எப்படி அனுமதிக்க? நீங்க இந்து தர்மத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல, நானும் கோயில் போய் நானும் சாமி கும்பிடக்கூடிய இல்லங்க. பூணூல் போட்டவங்க குடிக்கலாமா? அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா, அந்த உரிமை இல்லையா? நீங்க மத்தாளுங்க குடிப்பீங்களா? கோயில்ல இன்னொரு பூணூல் போட்டவங்க குடிக்க கூடாதா? என்ன நியாயம் இருக்குது? குடிக்க கூடாது. நாங்க புனிதர்கள் சொல்றீங்களா, அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க? பூணூல் போட்டவனுக்கு வந்து சரக்கு அடிக்கணும்னு ஆசை இருக்கு, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. புனிதர்கள்னா புனிதர்கள் மாதிரி தானே இருக்கணும். யாரு புனிதர்கள்? அவங்க புனிதர்கள் சொல்லிக்கிறாங்களே. அவங்க புனிதர்கள்னு நீங்க நம்புறீங்க? அவங்க சொன்னாங்களா? அவங்க தான் சார் சொல்றாங்க. எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது. ஏன் எதிர்க்கிறீங்க? நாங்க ஏதோ சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஆடுவோம், நல்லா லுங்கி டான்ஸ் எல்லாம் ஆடுவோம், உங்களால ஆட முடியாதுங்கிறது தான் நாங்க வந்து அதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றோம். ஏங்க, எத்தனை கோவில்ல என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்கிறாங்க. தேவநாதன்கிறவன் கோவில் கருவறைக்குள்ள வச்சு ட்ரெஸ் எல்லாம் அவிழ்த்து போட்டு என்னென்ன சேட்டை பண்ண, பாலியல் ரீதியான வேட்டை என்னென்ன சேட்டை பண்ணாங்கிறது அதுவே வெளியே வந்துச்சு நாட்டில். அப்போ இந்துக்கள் மனம் புண்பட்டு விட்டதுன்னு எந்த அயோக்கிய பயிர்களாக சொன்னானா? மதத்தை வைத்து அரசியல் செய்கிற, பிழைப்பு நடத்துகிற ஒரு அயோக்கியனாவது அதை பற்றி பேசினானா? இவங்க ஏதாவது சொல்கிறாங்க. இப்போ அறநிலைத்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில், உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க மேலே. இதுவே தனியாருக்கு சொந்தமானதுன்னா நாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இப்போ தனியாருக்கு சொந்தமான பல விஷயங்கள்ல அத்துமீறல் நடக்கிற போது சிசிடிவி கேமராவை அவனே உடைச்சிருவான். போலீஸ் விசாரணைக்கு போனோம்னா போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறார், இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறாருன்னா பணத்தை கொடுத்துருவான். எஃப்ஐஆர் போட விடாமல் பார்த்துக்குருவான்.
உடனே அரசாங்க நடவடிக்கை எடுக்குது. தந்தை பெரியார்கிட்ட கேட்டாங்க, ஊருக்கு ஒருத்தன் தானையா நாத்திகன் இருக்கான், இதுக்கு எதுக்காக கட்சி நடத்தணும், இயக்கம் நடத்தணும், திராவிட கழகம் தேவையா? முதல்ல ஊருக்கு ஒருத்தன் விதண்டாவதமாக பேசிட்டு இருக்கான், கடவுள் இல்லைன்னு. பெரும்பகுதி மக்களிடத்திலே உங்கள் கருத்துக்கு ஆதரவே இல்லை, எதுக்கு நடத்துறீங்க அப்படின்னு கேட்டான். பெரியார் சொன்னார், யார் சொன்னது எனக்கு ஆதரவு இல்லைன்னு? களவாணித்தனம் பண்ணுறவன், பொய் பேசுகிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்ணுறவன், முடிச்சவங்க இருக்கிறவன் எல்லாருமே ஏன் ஆள் தானே, நாத்தியம் தானே. பெரும்பான்மை நாத்தாயா டிக்ளேர் பண்ண மாட்டான். என்னைய மாதிரி கருப்பு சட்டையை போட்டு கடவுள்னு சொல்ல மாட்டான். கடவுள் இருக்குன்னு நம்புனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சரக்கை போட்டு சாமிக்கு முன்னாடி ஆடுவானா? திராவிடர் கழகத்துக்காரன் ஆடி இருக்கான் நான் கேட்குறேன். இல்லை கம்யூனிஸ்ட்காரன் ஆடி இருக்கானா? இல்லை சாமி இல்லைன்னு சொன்னவன் யாராவது ஆடி இருக்கிறானா? உலகத்தில் எங்காவது கடவுள் மறுப்பாளர்கள் தெய்வத்தின் சன்னதிக்கு முன்னால், சிலைக்கு முன்னால் இப்படி அவமதிக்கிற செயலை உலகத்தின் எந்த மூலையிலாவது செய்திருக்கிறார்களா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, கடவுளை ஒரு வியாபாரமா செய்யறான். கடவுள் சிலை அவனுக்கு என்னவா இருக்கு, தட்சணை தட்டா இருக்கிறது என்னவா இருக்கு, அது ஒரு ஏடிஎம் பேடிஎம் மாதிரி இருக்கு. நீ தட்சணையில காசை போடு, நீ உண்டியல்ல போட்டுறாத. யாரு? நிர்மலா சீதாராமன். நீ உண்டியல்ல போட்டுறாத, தட்டில் போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட சமூகம் செழிப்பா இருக்கணும், வளமா இருக்கணும்னா நீங்க இந்து அறநிலைத்துறைக்கு உண்டியல்ல போடுற காசு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளமா போகுது, அன்னதானமா போகுது, ஏழை எளியவர்களுக்கு. கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்துறது மூலமாக திருப்பணிகளுக்கு கணக்கு வழக்கு வெளிப்படையாக காட்டணும். அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் இருந்தால் யார் வேண்டுமான, இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், டவுன் பஸ்ஸில் கண்டக்டர் உட்கார்ந்தே இருக்காரு, டிக்கெட் எடுக்காமல் ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்தே இருக்கான். லேட்டாக வர்றாரு, எந்திரிச்சிட்டு டிக்கெட்டுன்னு வர்றாரு. இவ்வளோ நேரம் டிக்கெட் எடுக்காமல் இருக்க அப்படின்னு கேட்டப்பா, நீயே என்கிட்ட கேட்காம இருக்கிறது உங்கள் அப்பா மட்டும் பஸ்ஸா அப்படின்னு கேட்குறான். ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவனை பார்த்து இதெல்லாம் உங்கள் அப்பா மட்டும் பஸ்ஸா நிற்காமல் போகிறான் அன்னைக்கு கேட்குறான்ல, கூட நான் ஏற்றுற வரைக்கும் வண்டியை நிப்பாட்டியா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குதுல, கோயம்பேட்டில் இருந்து காய்கறிகளை எடுத்துக்கிட்டு. இது பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற வரைக்கும் தான் இது சாத்தியம். பிரைவேட் பஸ்ஸில் சொல்ல முடியுமா? பென்ஸ் காரில் ஒருத்தன் போகிறான், என்னடா நீ வாட்டுக்கு ஜர்ன்னு போகிறாங்க, அப்பா வீட்டுக்காரன். அம்மா எங்கள் அப்பா வீட்டுக்காரர் தான். ரெண்டுக்கு வேற ஒரே கேள்வி, அர்த்தம் ஒரே அர்த்தமா? அப்போ அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அவன் சரக்கு போட்டு ஆடுவான்னு தெரியாது. கூட இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கிறதுனால இந்த தவறுகள் வெளியில் வருது. ஒருவேளை இதை செல்ஃபோனில் எடுத்தவன் வெளியிடாமல் விட்டுட்டான்னு வச்சுங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை அதில் ஒருத்தன் போட்டு விட்டான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல எப்பொழுதுமே கோவில் சொத்துக்களை ஆட்டையை போடுறவன், கோடம்பாக்கம் சிறின்னு ஒருத்தன் இருந்தான், கோவில் சொத்துக்களை ஆட்டையை போடுறது அவனோட வேலை. அவன் நான் இந்துக்களை காப்பாற்றுகிறேன், இந்து தர்மத்தை காப்பாற்றுகிறேன்னு கொஞ்ச நாள். அவன் எங்கெங்கெல்லாம் ஆட்டையை போட்டாங்கிறத இந்து அறநிலையத்துறையில் வழக்கு போட்டு அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. சேகர் பாபு ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிக்கவங்க பூரா யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பூரா இந்த இந்து முன்னணியில் இருக்கிறவன், அதில் இருக்கிறவன், விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கிறவன் எல்லாமே பிஜேபி ஆட்கள் தான். அவன் என்ன செய்வாங்கன்னா, அந்த வேடத்திலே ஒளிந்து கொண்டு அந்த காசை ஆட்டையை போடுவான். ஆனால் அவன் என்ன செய்வான், நமக்கு அந்நிய மதங்களால் நமக்கு ஆபத்து விட்டதும்பான், மற்ற பிறரால் தான் நமக்கு ஆபத்து விட்டது. அங்கே யாராவது ஒரு பாதிரியார் ஜெபம் பண்ணுறாரு, அது அவர் ஜெபம் பண்ணார்னா, இயேசுநாதருக்கு அவர் ஜெபம் பண்ணுறாருன்னா என் ஜாமி ஊரும் அழிஞ்சு போயிரும்னு சொல்கிறான். அப்போ இது என்ன ஜாமி என்ன சோப்பு கும்பிலா உடஞ்சி போயிருமா? அவனுடைய நம்பிக்கை அது. அவன் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் தொழுகை பண்ணுறான், ஒருத்தன் இதை சாமியை கும்பிட்றான், ஒருத்தன் ஜாமியை இல்லைன்ட்டு போகிறான். இது அவனோட நம்பிக்கை. நான் என்ன கேட்குறேன்னா, நீ கடவுளை நம்புகிறவனா இருந்தேன்னா அதுக்குரிய ஒழுக்கத்தோடு இருக்கணும். சாமியாருக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம்ங்கிறாங்க. என்னடா சாமியாருக்கும் போலி சாமியாருக்கும் என்ன வித்தியாசம்? புடிபட்டா போலி சாமியாரியா, புடி போடலன்னா சாமியாரியா போயாண்டான். நல்ல வேலையாக அறநிலையத்துறை இந்த நடவடிக்கை எடுத்தாங்க. இதே அர்ச்சகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு அங்கே ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்குது, அதில் சாமி தெரியுதுனோ ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். பெண்கள் ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி எட்டி பார்க்குறாங்க. அந்த பக்கம் இருந்து இந்த குரூப்பை சேர்ந்த இன்னொரு அர்ச்சகர் என்ன பண்ணுறாருன்னா, விபூதியை நல்லா புகை வர்ற மாதிரி வருது, மொத்த ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து மூஞ்சில் அடிச்சிருது. பெண்கள் கண்ணு தெரியாமல் அந்த புகை அவ்வளோ வருது, அந்த வீடியோவில் பார்த்தா அவ்வளோ விபூதி வருது, கண்ணு மூக்கு எல்லாம் அடைச்சு போயிருக்கும். இது ஒரு விளையாட்டா? அது பெண்கள் கிட்ட விளையாடுறது விளையாட்டு இல்லைங்க. கொஞ்சோன்னு திருநீர் போட்டாலே வாழ்க்கை நல்லா வந்துடும்னா மொத்தமா அடிச்சா பெரிய ஆளாயிரலாம்னு போட்டிருக்காங்க. பக்தியை ஏன் கொச்சப்படுத்துறியா? உன மாதிரி ஆளு ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க?
மொத்தமா அடிச்சா பெண்களை கொச்சப்படுத்துவது இது. அப்படியா? பெண்களுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்துவது. அதெல்லாம் ஒரு கொச்சப்படுத்துறது கிடையாது. பெண்களை வந்து நம்ம எது 4-5 பெண்களை இதே மாதிரி பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்கு ஏங்க ஆண்களை படுத்தாத பாடா பெண்களை படுத்திட்டாங்க. மண்டையில தேங்காய் உடைக்கிறாங்க எங்க மொட்டை மண்டையில வச்சு. அவங்க விரும்பி போறாங்க சார். விரும்பி போறாங்க. விரும்பி போறாங்களா இல்லையாங்க? மண்டை பாவம் இல்லையா? கடவுளுக்கு பேரால, கடவுளின் பேரால இப்ப நீங்க அழகு குத்திக்கிறான், என்ன நம்ம பண்றான், நெருப்புல வந்து மிதிக்கிறான். தீக்காக்காரங்களாம் நெருப்பை போட்டு வந்து நாங்களும் நடந்து பாக்குறோம், ஜாமி இல்லைன்னு சொல்லி பாக்குறோம், தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்றோம்னு சொல்லி அவங்களும் வந்து தீமிதி திருவிழாவை அவங்க கூட நடத்துறாங்க. அப்ப எல்லாருக்குமே வேற வேற நோக்கங்கள் இருக்கிறது. விபூதி அடிச்சவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, வாங்கினவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப இதை எல்லா மூட நம்பிக்கையுமே நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நியாயத்தை சொல்றது யார் என்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல இத மூட நம்பிக்கையில சேர்க்க முடியாது நம்ம. சரி, அவங்க விரும்பி போய் பண்றாங்க. பூசுவது வந்து நம்ம மூட நம்பிக்கையில சேர்க்கல. மொத்தமா மூஞ்சில அடிக்கிறது சரிதானாங்கறத கேள்வியா இருக்கு. அது ஒரு நடைமுறையா இவங்க வந்து இந்த மாதிரி வேல் குத்துறது, அழகு குத்துற மாதிரி எல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த நம்பிக்கையை வந்து அவங்க செய்யறாங்க. ஆனா ஏன் அதை வந்து இந்த உயர் சாதி பிராமணர்கள் மாதிரி ஆட்கள் யாருமே செய்ய மாட்டாங்க, அர்ச்சகர்கள் செய்ய மாட்டாங்க. சாமானியர்கள் தான் நெருப்புல இறங்குறான், சாமானியர்கள் தான் வந்து அழகு குத்திக்கிறான், சாமானியர்கள் தான் வந்து எல்லாமே செய்யறாங்கிறப்ப பக்தியின் பேரால் நடக்கக்கூடிய எல்லாமே தானே விரும்பி ஏற்றுக்கொண்டதாக இருந்தாலும் இந்த துன்புறுத்தல் சார்ந்த நேர்த்திக்கடன்கிற பேரில் உள்ள எல்லா துயரங்களுமே வந்து அங்கே தான் நடக்கிறது. அப்போ உங்கள் நம்பிக்கை வந்து உங்களுக்கு முக்கியம், என் நம்பிக்கை எனக்கு முக்கியம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து மனித குலத்துக்கு எதிரான விஷயமாக அது மாறிடக்கூடாது. ஏன்னா அதுக்காக தேவநாதன் யாதவ் வந்து அவர் விரும்பின பொண்ணோட தான் அவர் போனார், நீங்கள் அதை போட்டு அடுத்து வழக்க போட்டு வந்து சொல்கிறீங்க, அவருக்கு பிடிச்ச இடம் வந்து அந்த லொக்கேஷன் தான் அவருக்கு பிடிச்சிச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. பொது இடத்திலே வந்து நீங்கள் கோவில் என்பது பொது இடம், அதற்குரிய கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும். கோவில் என்பதற்கான ஒரு இதை வந்து நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் டான்ஸ் ஆடக்கூடாது. சரக்கு போட்டியனா வீட்டில் சத்தம் இல்லாமல் படுங்கடா, டான்ஸ் ஆடாதீங்கடா கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. மூத்த அந்த பெரிய மாரியம்மன் கோயிலுடைய மூத்த அர்ச்சகரனுடைய வீட்டில் இவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ பாட்டில்லாம் இருக்கு கீழே, அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இது வந்து கும்பாபிஷேகம் வருது, அதில் நாங்கள் வந்து செயல்படக்கூடாதுங்கிறதுக்காக பழி வாங்குறதுக்காக போட்டிருக்காங்க, அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி. இது அவதூறு கிடையாது, நடந்ததே எடுத்து போட்டிருக்காங்க. பெண்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணது, இந்த மாதிரியான ஒரு அர்ச்சகர்கள்ன்றீங்க, புனிதன்றீங்க, பூணூல் போட்டிருக்கீங்க, அப்போ அதற்கான கண்ணியம். சிதம்பரம் கோவிலில் கிரிக்கெட் விளையாண்டாங்க, பாத்தியெல்லாம் பார்க்கலையா? கோவிலுங்கிறது கிரிக்கெட் விளையாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் அது. என்ன அதை வந்து அப்புறம் இதுவும் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லுவாங்களா? கோவிலில் கிரிக்கெட் விளையாண்டாங்க. அப்போ யார் விளையாண்டாங்கிறத பொறுத்து அது மாறும். வெளியிலேருந்து வந்து விளையாண்டாங்களா, இல்லை கோயிலுக்குள்ளே இருக்கிற ஆளுகளே அர்ச்சகர்களே விளையாண்டாங்களா, யார் விளையாண்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ கோவிலை நீங்கள் வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத யாருமே வந்து இந்த இந்துத்துவா சார்ந்தவர்கள் யாருமே இதை பற்றி கண்டிக்காமல், சமூக நீதியை விரும்பக்கூடியவங்க முற்போக்காளர்கள் தான் இதை கண்டிக்கிறான். அப்போ கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கான உரிமையை பெற்றுத்தந்தது யாரு? கடவுளை நம்பினவனா நம்பாதவனா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை மோடி அரசு, பாஜக ஆன்மீகத்தின் பேரால் அரசியல் செய்யக்கூடிய, மதத்தின் பேரால் அரசியல் செய்யக்கூடியவன் கொண்டு வந்தானா, திராவிட மாடல் அரசு கொண்டு வச்சான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இதையே இந்திய அளவிலே ஏன் இதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தல? உண்மையிலேயே இந்து மக்களுக்கான கட்சி தான் நாங்கள் நடத்துகிறோம், இந்துத்துவாக்கு தான் கட்சி நடத்துகிறோம், எங்கள் கடவுள் ஆன்மீகத்தை காப்பாற்றுவதுதான் எங்களோட அரசுடைய நோக்கம்னு சொல்றது உண்மையாக இருந்திருந்தா இந்தியா முழுக்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை ஏன் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எதிர்த்தவங்க அவங்க தானே. அப்புறம் அப்ப எப்படி அந்த மதம் வந்து பாதுகாக்கப்படும்? வழிபாட்டிலே வந்து நீங்கள் சமத்துவத்தை வந்து நீங்க ஏற்படுத்தணும். அவர் பெரியார் சொல்றாரு, பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்காத ஒரு மதத்தை, வழிபாடு செய்வதற்கு கட்டணம் கேட்காத ஒரு மதத்தை நான் எதற்காக எதிர்க்க போகிறேன்கிறார். அப்ப கடவுள் எதிர்ப்பு அல்ல, அதுக்கு பேரு இது மத எதிர்ப்பு அல்ல. கடவுளின் பேரால மோசடி செய்யாத, மதத்தின் பேரால நீ சுரண்டாத, இந்த ஏற்பாட்டை தான் நம்ம வந்து மறுக்கிறோம். அதனால ஒழுக்கக்கேடான விஷயங்களை நீங்க வந்து ஒரு மனுஷனை ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் மதங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அங்கேயே ஒழுக்கக்கேடானவர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்புறாங்கன்னா இதை கண்டிக்க வேண்டிய இடத்துல முற்போக்கு சக்திகள் இருக்கே தவிர இது மாதிரி மதவாத சக்திகள்னு சொல்லிக்கிறவன் தன்னை இந்த மதத்தை காப்பாற்றுன்னு சொல்லிக்கிற ஒருத்தன் கூட இது குறித்து ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல. நன்றி சார், நன்றி. இந்த அறநிலைத்துறை வந்து அவங்கள நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தலைமறைவாக இருக்காங்க. இதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.